ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அடுத்த பார்ட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ ரொம்பவே முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் வந்து கதையில் நான் உங்கள்கிட்ட எப்படி சொல்லியிருக்கேன் கதைங்கிறது உங்களுக்கு புரியும். அந்த கதையோட சுவாரஸ்யத்தை நீங்களும் வந்து கண்டிப்பாக வந்து அனுபவிக்க முடியும். அதனால தான் வந்து கதையை ஃபுல்லாக பாருங்கள் அப்படின்னு சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து அந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, அவங்கள எனக்கு பார்த்ததுலேருந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அவங்க என்கிட்ட பேசின விதம், என்கிட்ட கேரிங்காக நடந்துக்கிறது எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் எப்போதும் வந்து ஆஃபீஸ் போகிறப்ப அவங்க வந்து வெளியில் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. எனக்கு வந்து அவங்கள பார்க்கணுங்கிறதுக்காகவே நான் ரொம்ப நேரம் வந்து வெளியில் வந்து அப்படியே நிற்கிற மாதிரி பண்ணிக்கிட்டு இருப்பேன். நிறைய வந்து அவங்கள நம்ம எப்போ வந்து ரொம்ப நேரம் வந்து அவங்கக்கிட்ட பேசணும்லாம் எனக்கு தோணுச்சு. ஆனால் வந்து எனக்கு ஒரு சிந்தனை, இன்னொரு சிந்தனையும் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, நம்ம அது மாதிரி நினைக்கிறது ரொம்ப தவறுன்னு ஒரு விஷயம் தோணுச்சு. ஆனால் இருந்தாலும் அதையும் தாண்டி என் மனசு வந்து அவங்கள பற்றியான நினப்பு வந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. அப்போ அந்த சமயத்தில் வந்து ஒரு நாள் திடீர்னு ஒரு நைட்டு ஒரு 7 மணி இருக்கும். நான் ஆஃபீஸ் விட்டு வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு உட்காந்துருந்தேன். அப்போ வந்து கதவை யாரோ தட்டுற மாதிரி இருந்துச்சு. யார் அப்படின்னு போய் பார்த்தா அவங்க தான் நின்றுட்டு இருந்தாங்க. எனக்கு மனசுக்குள்ளே வந்து எப்படி சொல்கிறது, அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. என்னன்னா, என்ன திடீர்னு அவங்க வந்திருக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தோஷம் தான் எனக்கு இருந்துச்சு. உடனே வந்து நான் ஏன் வாங்க உள்ளார அப்படின்னு கூப்பிட்டேன். இல்லைப்பா ஒரு நிமிஷம் நீ வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க வெளியில். சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷர்ட் எடுத்து போட்டுக்கிட்டு போனேன். போனதுக்கப்புறம் என்னப்பா அப்படின்னு கேட்டாங்க. நான் வந்து உடனே வந்து ஏன் இப்படி இந்த நைட்டில் என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னு நான் கேட்டேன். ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, ஒரு ஹெல்ப்பு உன்கிட்ட கேட்குறது கஷ்டமாக இருக்குது, எனக்கு செய்கிறியா அப்படின்னு கேட்டாங்க. என்ன ஹெல்ப்பாக இருந்தாலும் சொல்லுங்கள், எதாக இருந்தாலும் நான் செய்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவங்க வந்து ஒன்றும் இல்லைப்பா, என்னோடய மாமியார் எங்கள் வீட்டில் இருக்காங்களா, அவங்களுக்கு ஒரு டேப்லெட் வந்து கொடுக்கணும். அது வந்து தீர்ந்து போச்சு, அதை நான் கவனிக்கலை. இப்போ வந்து அவங்களுக்கு ரொம்ப வந்து முடியாமல் இருக்குது, சித்த போய் வாங்கிட்டு வாங்க நீங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிவிட்டு, நான் இதுக்கு தானே என்கிட்ட தாங்கியிருக்கீங்க, எதாக இருந்தாலும் உரிமையாக கேளுங்கன்னு நீங்கள் என்கிட்ட சொல்கிறீங்க, அதை தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். எதாக இருந்தாலும் என்கிட்ட நீங்கள் உரிமையாக கேளுங்க அப்படின்னு சொன்னேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு போய் மருந்து போயிட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். ரொம்பவே தேங்க்ஸ்ப்பா, என் வீட்டுக்காரர் வந்து எப்போ வராரு என்னன்னு தெரியல, அதனால தான் உங்ககிட்ட இந்த ஹெல்ப் கேட்டால் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு வந்து ஒரு விதமான சந்தோஷமாக இருந்துச்சு. என்ன அப்படின்னா, இந்த அளவுக்கு அவங்க வந்து நம்மக்கிட்ட நெருங்கி வந்து ஹெல்ப் கேட்குறாங்கன்னா, இவ்வளோ பேர் இருக்காங்க, ஆனால் வந்து நம்மள்ட்ட அவங்க ஹெல்ப் கேட்குறாங்கன்னா அந்த அளவுக்கு நம்ம மேலே ரொம்ப உரிமையாக இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு நானே வந்து மனசுக்குள்ளே சந்தோஷப்பட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒரு விஷயம் வந்து அவங்கள பற்றியான நினப்பு இன்னுமே அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு. அவங்கள பற்றியான சிந்தனைகள்லாம் வந்து அதிகமாகவே வர ஆரம்பிச்சிச்சு. சரி அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் இருந்துகிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து ஒரு நாள் திடீர்னு அவங்க வந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி வந்து காலையில் வந்து ஒரு 7 மணி இருக்கும், காலையிலே ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி இன்றைக்கி நீங்கள் ஃப்ரீயாப்பா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை நான் ஆஃபீஸ் இருக்குது அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே இருக்கா அப்படின்னு சொன்னாங்க. எதாக இருந்தாலும் சொல்லுங்கள், என்ன விஷயம் அப்படின்னு கேட்டேன். இன்றைக்கி கொஞ்சம் எனக்கு வீட்டில் வேலை இருக்குது, எனக்கு வந்து ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு, நான் இன்றைக்கி ஆஃபீஸில் வந்து ஆஃப் டே கேட்குறேன், மதியானத்துக்கு மேலே நான் போகிறேன், என்ன வேலையாக இருந்தாலும் நான் வரேன் அப்படின்னு சொன்னேன். உடனே வந்து எனக்கு மனசுக்குள்ளே என்ன தோணுச்சுன்னா, என்ன திடீர்னு அவங்க ஃபோன் பண்ணி கேட்டிருக்காங்களே, என்ன விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நிறைய சிந்தனைகள் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அப்போ வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து அன்றைக்கி வந்து ஒரு 9 மணிக்கா வந்து போனேன் அவங்க வீட்டுக்கு. அவங்க மாமியார் யாருமே இல்லை, அவங்க மட்டும்தான் இருந்தாங்க. அவங்க வந்து அழகாக வந்து சாரி கட்டிட்டு சூப்பராக இருந்தாங்க. வாப்பா உட்காரு, நான் வந்து உனக்கு டீ எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொன்னாங்க. ஏன் என்ன திடீர்னு வந்து கூப்பிட்ருந்தீங்களே, என்ன ஏதாச்சும் விசேஷமா அப்படின்னு கேட்டேன். அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுப்பா அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு கொஞ்சம் வந்து வீட்டில் வேலை இருக்குது, அதுக்கு வந்து கொஞ்சம் பாத்திரம்லாம் இறக்கணும், அது வந்து நீ எடுத்து கொடுக்குறியா அப்படின்னு கேட்டாங்க. சரி அப்படின்னு சொன்னேன். எங்கே இருக்குது, நான் ஸ்டோர் ரூமில் இருக்குப்பா, அதுதான் ஜாமான்லாம் வச்சுருக்கோம், என்னால் எனக்கு வந்து அது எட்டுறதில்ல, அதனால தான் உன்னை கூப்பிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. உடனே வந்து நான் வந்து சரி நான் எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனோம். அப்போ எடுத்து கொடுத்துக்கிட்டே இருந்தப்போ வந்து தவறுதலாக வந்து என் கையில் வந்து ஒரு பாத்திரத்தில் இருந்த ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு இது கிழிச்சிருச்சு.
லைட்டாக கிழிச்சோன்னே அவங்க ரொம்பவே ஒரு மாதிரி கஷ்டமாயிட்டாங்க. என்னாச்சுப்பா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு என் கையை பிடிச்சிக்கிட்டு எனக்கு எல்லாமே அதில் உள்ள விஷயங்கள்லாம் கட்டு போட்டு விட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த நேரம் அப்படியே நீடிக்கக்கூடாதா அப்படின்னு நினச்சேன். ஏன் இப்படி பண்ணுறப்பா, மெதுவாக பார்த்து இறக்க வேண்டியதுதானே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் பார்த்து தான் எடுத்தேன் அப்படின்னு சொன்னேன். நான் உங்களை பார்த்து எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே அவங்கக்கிட்ட சொன்னேன். அதுக்கு உடனே அவங்க ஏன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நான் கிளம்புனேன். அடுத்த பார்ட்டில் நான் நடந்துட்டு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்.